வணக்கம் நண்பா. நான் தான் உங்க ஆர்கே சொல்யூஷன் ராஜேஷ். நம்ம அடுத்த ஒர்க் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர்ல தான். ஓகேங்களா. நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சென்னையில வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. அவங்களுக்கு ரெகுலரா நம்ம வந்து சிசிடிவி சர்வீஸ்லாம் பண்ணிட்டுருக்கோம். அதனால வந்து அவர் என்ன ஒரு நாள் கால் பண்ணி, "சார் நாங்க இதுமாரி தஞ்சாவூர்ல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அங்க வந்து சிசிடிவி சர்வீஸ் வந்து பண்ணிட்டு நான் வந்து அடிக்கடிக்கு முடியாது. அதனால வந்து நான் மொபைல் வியூல வந்து எல்லாத்தையுமே பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு." சரிங்க சார், நம்ம ஹெச்டிலாம் வேணாம். ஐபி கேமராஸ் போயிடலாம் சார். அதான் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு கஸ்டமர் சார் கிட்ட சொல்லியிருந்தோம். சரி, உங்களுக்கு எது ஓகேன்னு படுதோ நீங்கள் அது மாதிரியே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகேன்னு எல்லாத்தையும் நாங்கள் மெட்டீரியல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவருக்கு சூஸ் பண்ண என்விஆர் பார்த்தீங்கன்னா சிபி பிளஸ் பிராண்டோட சிபி யூஎன்ஆர் 4K 2161 V4ன்ற மாடல் தான். இது ஒரு சிங்கிள் சாட்டா என்விஆர் தான். அதேமாதிரி 2MP ஐபி கேமராஸ் தான் போட்டுருந்தோம். ஓகேங்களா. எல்லாத்தையும் மெட்டீரியல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரைடே நைட் கிளம்பிட்டு மார்னிங் சாட்டர்டே மார்னிங் அங்கே ஒர்க் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு கேபிளிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த கேபிளிங்கோட வீடியோ தான் பார்த்துருக்கீங்க. இதில் எப்படி செட்டப் பண்ணுறன்ற வீடியோவை நான் இப்போ வரும். அதில் வந்து நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எதுனா டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா காலில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த ஒர்க் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை அப்படியே போட்டுடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ செட்டப் வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்விஆர் ஓப்பன் பண்ணி கான்ஃபிகர் ஆரம்பிச்சோடனே நம்ம கண்ட்ரி என்ன கண்ட்ரின்னு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இதில் வந்து இந்தியான்னு டைப் பண்ணோம்னா இந்தியா வந்துடும். ஓகேங்க. அப்புறம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் வந்து சூஸ் பண்ணணும். பேட்டரி வந்து புது பேட்டரியாக இருந்ததுன்னா என்விஆரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். பழைய பேட்டரினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் டேட்லாம் நம்ம கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்னதில் வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னா ஆல்ஃபபெட்டில் வந்து அப்பர் கேஸில் போடணும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து லோயர் கேஸில் போட்டுட்டு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அதுக்கு வந்து நம்பர் இதுமாரி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவாகிடும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னை வந்து எப்பயுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் நம்ம பாஸ்வேர்டை வந்து மறந்துட்டோம் எதனா சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது என்னென்னா நம்மளுக்கு பேட்டர்ன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்றோம். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பேட்டர்னை எனேபிள் பண்ணிடுறோம். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமா வந்து பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ண சொல்லும். ஃபஸ்ட்டு என்ன பேட்டர்ன் போட போகிறோம், ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன். ஒரு நிமிஷம் தப்பாயிடுச்சு, அகைன் நம்ம போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து பாஸ்வேர்டை வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக வந்து அடிஷ்னல் ஆப்ஷனாக இமெயில் ஐடி வேணும்னா நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இது எப்பயுமே வந்து ஃபார்மேட் வந்து 1 2 3னே வச்சுருங்க. அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து குயிக் இன்ஸ்டாலேஷன் வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். நம்ம எப்பவுமே வந்து மேனுவல் கொடுத்துடலாம். ஓகேங்களா. மேனுவல் கொடுத்துட்டு இப்போ வந்து ஐபி கேமராஸ்லாம் நம்ம எப்பவுமே பண்ணும்போது வந்து டிஹெச்பியில் எதுவுமே கொடுக்கக்கூடாது. என்விஆரை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஸ்டாட்டிக் மோட்டில் தான் வைக்கணும். ஓகேங்களா. டிஹெச்பி வந்து ஆட்டோட ஆப்ஷன் இப்போது நெட்டு சேஞ்ச் ஆகுது இல்லை என்விஆர் இல்லை ரவுட்ரு எதனா ஆன் ஆஃப் ஆகுது அதுமாரி டைமில் வந்து டிஹெச்பி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஐபி எடுத்துக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு ஐபி கேமராஸ் வந்து லைவில் வந்து இஷ்யூஸ் வரும். அதனால் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபியை வந்து ஸ்டாட்டிக்கில் வச்சு ஒரு ஐபியை செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்டு டிஎன்எஸ் ஆல்டர்னேட் டிஎன்எஸ் இதை வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 8.8.8 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 8.8.4.4 இதுமாரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு எல்லாம் ஓகே பண்ணிட்டீங்கன்னா நம்ம நெட் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஐபிலாம் கேட்கும், அதெல்லாம் வந்து கொடுத்துருங்க. ஹார்ட் டிஸ்க் கேட்டதுன்னா ஹார்ட் டிஸ்க் ஷோ எனேபிள் ஆகிருந்ததுன்னா அதையும் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம கேமராஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ வந்து மெனு போயிடும். மெனு போயிட்டு கேமராஸ் ஆட் ஐபி கேமரா அது உள்ள போனோம்னா இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுக்கு லேப்டாப் நம்மளுக்கு தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணும்போது எல்லா ஐபிஎஸ் வந்துடுச்சு. என்னென்னா நம்ம வந்து இதை வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணணும், செட்டப் பண்ணணும். அந்த கேமராவுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். அதனால் வந்து எந்த கேமராவோ அந்த கேமரா ஃபஸ்ட் கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டலேஷன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபி காமிக்கும். இதில் வந்து நம்ம சீரீஸ் இந்த கேமரா ஃபஸ்ட்டு 21 ஃபஸ்ட்டு கேமரா, செகண்ட் 22 வந்து செகண்ட் கேமரான்ற மாரி
நம்ம செட்டப் பண்ண போகிறோம். ஐபி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகும். டிவைஸ் இன்ஸ்டாலேஷன் ஓகேன்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதேமாரி எல்லா கேமராஸையும் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம ஐபி வந்து ரோ பண்ணிட போகிறோம். ஓகேங்களா? நம்ம வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போடுங்க. மேலும் மேலும் நம்ம வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? எதனா டவுட்டுன்னா நீங்கள் எனி டைம் வந்து வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணலாம். இந்த வீடியோக்கு கீழே வந்து நம்பர் இருக்குது. சரிங்களா? சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப்லேயும் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் இல்லை கால் பண்ணுங்கள். எதனா டவுட்னா கிளியர் பண்ணலாம். அதேமாரி நியூ இன்ஸ்டலேஷன் சர்வீஸ் இல்லைனா வந்து நியூ இன்ஸ்டலேஷன் ஒர்க்கு அப்படி இல்லைனா சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் எனி டவுட்டாக இருந்தாலும் சப்போர்ட் வேணும்னா நம்ம வீடியோக்குள்ளே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை வந்து காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து இதுமாரி வந்து எல்லா கேமராவும் நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சிபி ப்ளஸ் என்விஆர் கூட வந்து பார்த்திங்கன்னா சிபி ப்ளஸோட கேமரா போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் விஎஃப் வந்து செட்டப் வந்து ரொம்பலாம் பண்ண வேண்டியதில்லை. மேக்ஸிமம் வந்து சர்ச் பண்ணி ஐபி வந்துருச்சுன்னா என்விஆர்லேயே நம்ம இதுமாரி இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு லேப்டாப் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் டெக்னீஷியன்ஸ் யாருன்னா வந்து சிபி ப்ளஸ் வந்து என்விஆர் கேமரா போட போகிறீங்கன்னா மஸ்ட்டு யூஸ் இல்லையோ ஒரு லேப்டாப்பை கையில் வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து சைட்டில் வந்து லேப்டாப் இருக்கா இல்லை சிஸ்டம் இருக்கான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம லேப்டாப்பில் பண்ணுறதா இருந்தால் இப்போ எல்லா கேமராஸுமே வந்து பார்த்திங்கன்னா 250 ஐபியில் தான் வரும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம என்னென்னா சர்ச் பண்ணும்போது எல்லா கேமராவும் நம்மளுக்கு காமிக்காது. 250 ஏன்னா சேம் ஐபி சீரீஸில் இருக்கிறதுனால. அதனால் நீங்கள் 215 ஒரு ஐபி என்ட்ரு பண்ணிங்கன்னா எதனா ஒரு கேமரா வரும். அப்படி இல்லைனா பிஒய் சுவிட்சில் வந்து நீங்கள் 8 கேமரா போட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேமராவை மட்டும் பிஒய் சுவிட்சில் இன்சர்ட் பண்ணுங்கள். அப்புறமா சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஐபி காமிக்கும். அந்த ஐபிக்கு வந்து ஐபி சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பாஸ்வேர்டு கேமராவுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேட் அண்ட் டைம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆடியோ வந்து எப்போயுமே வந்து டிசபிளில் தான் இருக்கும். ஆடியோ வந்து நம்ம மேனுவலாக வந்து எனேபிள் பண்ணணும். இந்த செட்டப் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் இது ஆன் விஎஃப் வந்து அன்னதர் டிவிஆருக்கு நீங்கள் ஈக்குவேஷன் ஐஃபோக்கஸ் அதுமாரி வேறு எதுக்குன்னா நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தான் வேறு ப்ரோட்டோகால் டைப் இருக்குது. அது ஃப்யூச்சரில் நான் அதுமாரி இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். ஒன் ஆர் 2 டைம்ஸ் வந்து எப்பயுமே ஐபி கேமராஸில் வந்து டிஹெச்பிளே இருக்குதா இல்லைன்ட்டு ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து ஸ்டாட்டிக்கில் தான் நம்ம வைக்கணும். என்விஆர் மட்டும்தான் ஸ்டாட்டிக்கில் இருக்கணும். டிவிஆர்லாம் வந்து டிஹெச்பிளே இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
சிவி+ என்விஆரில் வந்து நம்ம சர்ச் கொடுத்து ஐபிஸ் வந்துருச்சுன்னா நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இண்டிவிஜுவலாக வந்து அதுமாதிரி ஐபி வரல, ஒரு மாடல் என்விஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐபி ஷோ ஆகாது, நம்ம மேனுவலாக ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதேமாரி டைமுக்கு வந்து அதை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணணுன்ட்டு கேட்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா 215 போட்டிங்கன்னா இதுமாரி தான் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் பண்ணலன்னா லேப்டாப்பில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். அதனால் நீங்கள் வந்து அதேமாரி நம்ம கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருங்க, டேட் அண்ட் டைம் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கேமரா பேஜ் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். லைவில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், செட்டிங்ஸ் போயிடணும். செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு இருக்கும். ஆடியோவில் வந்து நீங்கள் ஆடியோ மெயின் ஆடியோ, சப்ஸ்ட்ரீம் இது ரெண்டுத்தையும் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம லைட் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஹியூமன், அதுக்கப்புறம் மோட்டார் வெஹிக்கிள் இதுமாரி வந்து மோஷன் டிடெக்ஷன் வந்து கேமராஸில் வந்து எனேபிளாக இருக்கும். நம்ம வேணும்னு கொடுத்துட்டு வந்து ஐபியை வந்து ஒன் டைம் செக் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த கேமரா எந்த இப்போ கேட் 1 வந்து 21, கேட்டு 2 வந்து 22 அதுமாரி வந்து அந்தந்த கேமராக்குன்னு நீங்கள் ஐபியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிட்டு நியூ ஐபிக்கு வந்து இதுவாகும். இதேமாரி வந்து எல்லா கேமராவும் நம்ம பண்ண போகிறோம். ஓகே நண்பா, நம்ம எல்லாத்தையும் செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து எல்லா கேமராவும் ஆட் பண்ணிட்டோம். இதோட வந்து லைவ் ப்ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம்.
ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எதுனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ நண்பா.